அதுக்கு என்ன பண்ணுவ? நண்பர்களே, எங்க அம்மாவுக்கு தெரியாம 400 ரூபா கொடுத்து ஒரு பேண்ட் ஆர்டர் போட்டேன். அது சைஸ் பாத்தீங்கன்னா 28, என்னோட சைஸ் 32. இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரியாது, பேண்ட் ஆர்டர் போட்டதே தெரியாது. இது போயிட்டு சொல்லுவோம். இதே மாதிரி எங்க அம்மா ஏதாச்சும் வெறி ஏத்தணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மோன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும். இவ்வாறு உனக்கு தெரியாம ஒரு பேண்ட் ஆர்டர் போட்டேன். என்ன விலையாமா? 400 ரூபா. காமெடி என்ன தெரியுமா? என் சைஸே இல்லை இது. என் சைஸே இல்லம்மா. யாருக்கு பார்த்தா குப்பையில போட வேண்டியதுதான். என்னது? என்னம்மா போடுறியா? அப்புறம் அப்ப எதுக்கு 400 கொடுத்து வாங்க நீ? அட நான் மாத்தி ஆர்டர் போட்டேன். ரிட்டர்ன் சரி, மாத்தி ஆர்டர் போயிட்டா 400 ரூபாய் குப்பையில போட்டுடுவியா? நம்ம பணக்காரங்க ஆச்சேம்மா. என்னது பணக்காரங்க? பிச்சைக்காரங்க. பணக்காரங்க கிடையாது, பிச்சைக்காரங்க. எங்க வச்சிருக்க நீ காசு? 400 ரூபாய் குடிப்போம். போமா, அதான் லாக்கர்ல வச்சிருப்பீல. இப்போ நாட்கள்ல போய் 400 ரூபாய் எடுத்துட்டு வா. லாக்கர்ல காசு எங்க இருக்கு? போ. எந்த லாக்கர்ல வச்சிருக்க காசு? அந்த பேண்ட் அவ்வளவுதான் வேஸ்ட். இந்த பேண்ட் அவ்வளவுதான் வேஸ்ட். என்ன வேஸ்ட்? யாரும் போட முடியாது. கட் பண்ணி டிராயரா போடு. டிராயர்? அது எனக்கு இடுப்புக்கே பத்த மாட்டேதுன்ற. அதுக்கு என்ன பண்ணுவ? இதுவே கரெக்டா இல்லங்கற இன்னொரு பேண்ட் போட்டுருக்காங்க. இது தர மாட்டாங்க. காசு தர மாட்டாங்க. எதுக்கு போடுற? எல்லாத்தையும் நம்பி பழகுமா. எவ்வளவு நம்புறது? அட போமா, 500 ரூபா தானே போனா போயிட்டு போகுது. உனக்கு இருக்கா? இது பண்ணிட்டு